கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை சொல்லுங்க. என்றென்றும் உள்ளதா? என்றும் உள்ளதா? ரெண்டுமே கரெக்ட் தான் ஐயா. என்றென்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. வாய் உள்ள பிள்ளை இல்லை, நல்லாவே சொல். போல செந்தமில்லாம் வேண்டாம். வாய் உள்ள பிள்ளை பொழைச்சிக்கும். இங்கே வாய் அமைதியாக இருந்துச்சுன்னா பிழைப்பு கொஞ்சம் கஷ்டமாயிரும். என்ன ஐயா? ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு பகிர்ந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, ஆமாவா இல்லையா? நல்லா தெரியும்னு சொல்கிறவங்க வருவாருங்க, வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போவார் அப்படி சொல்கிறவங்க, அப்பப்போ கூப்பிடுவோம், சாப்பிட்டு போவார், அப்படி யாராக இருக்கீங்களா? இல்லை. இவர் எப்படி அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால் வேதத்தின் நிமித்தம் அறிஞ்சிட்டோம். இன்னைக்கு தேவனை அறிகிற அறிவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அறிவே இல்லையா? அறிவு இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க பாருங்க. அப்படி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பாரு. நம்முடைய ஞானம் அவருக்கு முன்பதாக எப்படி இருக்குதான்? பைத்தியம் போல இருக்கான். நீங்கள் நினச்சி பாருங்க. நீங்கள் ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கும்போது அவர் எப்படி நம்மளை பார்க்குறாராம்? பைத்தியக்காரனை பார்க்குற மாதிரி பார்க்குறாராம். எவ்வளோ சங்கடமான ஒரு சூழ்நிலை பாருங்க. ஆண்டவரே, இந்த 2025 முடியறதுக்குள்ள எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன இது உளறிட்டு இருக்குது? நீங்கள் எனக்கு அது ரொம்ப ஹிட் பண்ணுச்சு அந்த வசனம். நம்முடைய ஞானம் ஆக்சுவலாக பொதுவாக பாதி பேருக்கு ஞானம் இல்லை. ஆனால் ஞானவான்கள் கூட கர்த்தர்கிட்ட போய் பேசும்போது ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஞானம் கூட எனக்கு முன்பதாக எப்படி இருக்குது? பைத்தியக்காரங்க கையில் மைக் கொடுப்பீங்களா? எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார், இப்படி எட்டி உதச்சிட்டே நடப்பார். அவரை இப்போ காணவில்லை, எங்கே போனார்னு தெரியல. ஒரு கெட்ட வார்த்தை ஒரு சொல்லியிருக்கிறேன், திருச்சி பிஷப் ஹீபரில் கூட. அப்படி எட்டி நிறைய பேர் ஒவ்வொரு விதமான பைத்தியங்கள் இருக்கு. ஆனால் நம்ம பொறுப்பு கொடுப்போமா? அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, ஆண்டவர் எப்படி நம்மளுடைய ஜபத்தை எல்லாம் கேட்டு அவர் பதில் கொடுப்பார். நம்ம ஞானமா ஜபம் பண்றோம், என் தேவைகளை சொல்லுகிறேன், விண்ணப்பங்களை செந்தமிழ்ல பேசுகிறேன்ப்பா, எழுதி வச்சு விசுவாசத்தோட நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் சொல்றாரு, உன் திட்டம் என் திட்டம், உன் நினைவுகள் என் நினைவுகள். அது எப்படி தூரமா இருக்கா, எவ்வளவு உயரமா இருக்கும். என் திட்டம் உன்னை குறித்து உயர்வா இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்க கூடாது. அவருடைய ஐடியா என்ன, அவருடைய திட்டம் என்ன, நான் அதில் நடக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். இந்த அர்ப்பணிப்புக்கும் சாதாரணமாக கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் சங்கடமான ஒரு சூழலை பார்க்குறேன் சபைக்குள்ள. என்ன அப்படின்னா, இந்த விலையேறப்பெற்ற பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த சர்வ வல்ல தேவன் என் சரீரத்திற்குள்ள இருக்கிறார், எனக்குள்ளே வாசமா இருக்கிறார், என்னோட கூட வருகிறார். ஆனா அவரை குறித்த அறிவு நமக்கு ரொம்ப குறைவு. நான் சொல்லுவேன், பொதுவா ரட்சிக்கப்பட்டு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சா ஒரு கிறிஸ்தவன் அழுகவே கூடாது. பிரச்சனைக்காக பிரசன்னத்தில் அழுகலாம், தெய்வ பிரசனம் என்ஜாய் பண்ணிட்டு நீங்க அழுகலாம். ஆனா ஒரு பிரச்சனை நிமித்தம் ஒரு கிறிஸ்தவன் அழுகுறானா அவன் அவரை குறித்த அறிவில் குறைவுள்ளவனா இருக்கிறான். இப்ப உங்க வீட்டில் யாராவது செத்து போயிட்டாங்க, நீங்க அழுவீங்களா இல்லையா? நானும் அழுவேன், பேசுகிற நானும். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ அந்நியானிகளை போல என்ன பண்ணாத, துக்கித்து உட்காந்து ஊன்னு ஊழைய விடாது. ஆண்டவர், இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்களே லாசரு செத்தப்போ அழுதிங்க, அழுதுட்டு இந்த மாதிரி எழுதி வைக்கலாமா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, வேதத்தின் அதிசயங்களை நீ பார்க்கணுன்றார். நீங்க புரிய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. என்னை குறித்த அறிவு வரும்போது நீங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்க. பைபிள் அப்படிதான். தேவனை அறிந்த அறிவுடையவர்கள் உயிருக்கு போறது விஷயத்துக்கு கூட பயப்படல. 20 லட்சம் ஜனங்கள் முறுமுறுத்துட்டே வராங்க, ஒரு மோசே தைரியமா நின்றுட்டு இருந்தார் எல்லா சூழ்நிலையிலேயே. 20 லட்சம் பேருக்கு தெரியாத ஒன்று இந்த மோசே ஒருத்தருக்கு தெரியும். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தப்போ ஒருத்தர் சந்தித்தாரு, அந்த அக்கினியினால எரிகிற அந்த புஷ்
முட்செடியின் மத்தியில அவர் வெளிப்பட்டார், தன்னை வெளிப்படுத்தினார், யாருன்னு ப்ரூஃப் பண்ணாரு. இந்த மோசே அறிந்தது மாதிரி இந்த 20 லட்சம் பேர் அறியல. அதனால பிரச்சனை என்ன, ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் பாக்கெட்ல கல் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு எரிஞ்சிடணும் இந்த ஆள் மேல, எங்கேயா கூட்டு வந்து. ஏன்னா இவங்க மோசேவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மோசே கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை பார்க்கிறவனுக்கு தைரியம் இருக்கு, மோசேவை பார்க்கிறவங்களுக்கு தொட நடுங்குது. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. நம்ம உலகத்தை பார்த்து, காரியங்களை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்துட்டு இருக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அதிகாரமே நமக்கு தெரியாம போகுது. நீங்கள் யாரை ஆராதிக்கிறீங்கன்னு உங்கள்ட்ட ஒரு கேள்வியை வச்சா நீங்க என்ன சொல்வீங்க? சிம்பிளா சொல்லுவோம், ஏசப்பாவை ஆராதிக்கிறோம். சரி, அவருக்கு எப்படிங்க, அவர் எப்படி மாப்பிள்ளை பார்க்கும்போது கேட்குற மாதிரி, அவர் எப்படிங்க, இல்லை சோறு போடுவாரா, நல்லா பார்த்துக்குவாரா அப்படின்னு கேட்டால் நமக்கு 1000 பதில்கள் இருக்கும். நம்ம நடந்ததுக்கா போனது வந்ததெல்லாம் சொல்லுவோம். எதுக்குங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கீங்க? பரலோகத்துக்கு போயிட்டு இருக்குங்க. பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். வேதம் ஒரு வசனத்தில் அழகா சொல்லுது, யோவான் 17:3. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நித்திய ஜீவனை ஒரு அறிவுக்குள்ள வச்சிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஒரு நித்திய ஜீவன், ஒரு இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு. கண்டிப்பா போக போறோம். ஆனா ஆண்டவர் இங்க வசனத்துல சொல்றாரு, பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒரு பழத்துக்குள்ள நியாயப்பிரமாணத்தை வச்சிருந்தார். என்ன பழம்? வாழைப்பழமா? அதுதான். ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், ஆதாம் ஏவாள் என்ன பழம் சாப்பிட்டாங்க? ஆப்பிள் பழம் அங்கிள் அப்படின்னுச்சு. நம்ம அப்படி வரைஞ்சி விட்டுருக்கோம், பார்வைக்கு அழகா இருக்குன்னு ஆப்பிள் பழத்தை வரைஞ்சாச்சு. சரி, அதுக்கு பக்கத்திலே ஒரு மரம் இருந்துச்சு, அது ஜீவ விருட்சம். ஆக்சுவலா அவங்க அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, தேவ மகிமையோட நித்திய காலமா வாழ்கிற நித்திய ஜீவன் அங்கேயே உண்டாயிருக்கு. எங்க? ஏதேன் தோட்டத்திலே நித்திய ஜீவன் ஒரு மரத்தில் இருந்துச்சு. எப்படி நன்மை தீமை அறியத்தக்க அறிவு ஒரு பழத்தில் இருந்தது போல, நித்திய ஜீவனை அடைகிற அறிவு அந்த பழத்தில் இருந்துச்சு. ஆனா அது கண்களுக்கு மறைக்கப்பட்டது. எது வேண்டாமோ அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டதுனாலே ஆண்டவர் சொல்றாரு, இவங்க இந்த மரத்தின் கனியை புசித்து அங்கே சாகாமல் அதே தோட்டத்துக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி இவர்களை தோட்டத்தை விட்டு என்ன பண்றாரு? வெளியே அனுப்புறார். நித்திய ஜீவன் அந்த அறிவில் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாம், இது பிப்ளிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆழமானது. இப்போ ஒரு பேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம்? கூப்பிடுறதுக்கு வச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பேர் அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்ந்த உயர்ந்த அடைக்கலம், நீதிமான் அதற்குள் எதற்குள் ஓடுகிறான்? அந்த நாமத்திற்குள் ஓடுகிறான். அப்ப அந்த நாமம் கூப்பிடுற வெறும் பேரு கிடையாது, அது ஒரு ஸ்தலம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஸ்தலத்திற்குள்ள நீதிமான் ஓடும் போது அங்கே சுகம் உண்டாகிறது. அப்போ நம்ம பைபிளில் இருக்கிற வார்த்தைகள்லாம் படிக்கும்போது அதோடைய பரிமாணங்கள் ஏக வித்தியாசமா இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து, இயேசுவே 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 அப்படி நம்ம கூப்பிடுறோம். ஆனால் அந்த நாமம் ஒரு ஸ்தலமா இருக்குது, அது உயர்ந்த அடைக்கலமா இருக்கு, அது எனக்கு பாதுகாப்பா இருக்குது. நான் அவருக்குள் நடக்கிறேன். எப்படிங்க இது? நான் அவருக்குள் நடக்கிறேன். பவுல் எழுதி வச்சிருக்கிறார், I walk inside of him. பிகாஸ் அவர் ஒரு அந்த பேரு ஒரு ஸ்தலம், அந்த பேரு ஸ்தலம்னா அவரே ஒரு ஸ்தலமா இருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்குள்ள எனக்கு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. அங்கே சுகம் உண்டு. அப்ப அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் வேதம் அப்படி சொல்லுது, அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் நீ அறிய. தேவனை அறிய வேண்டிய பிரகாரமா அறிஞ்சிங்கன்னா அழவே மாட்டீங்க. தேவனை அறிய வேண்டிய பிரகாரமா அறிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அற்புதம் எங்க எனக்கு உள்ளதா இருக்குது. ஜபத்துக்கு வேட்டு வச்சிருவோம் போல தெரியுது. இல்லை, இதெல்லாம் நடந்து, ஏன்னா எல்லாருக்கும் ஆண்டவர் தேவை, ஜெபிக்கிறவங்க தேவை. ஆண்டவர் அதனால தான் 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்.
ஏன்னா எல்லாருக்கும் அந்த அறிவு வந்து, இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன், சூப்பராக பண்ண தம்பின்னு சொல்லுவீங்க. சரி என்ன பண்ணங்க அப்படின்னா, எங்கள் பாட்டி ஒரு தடவை சொன்ன மாதிரி, நீ திணறாமல் பேசிட்டியே. இப்போ திணறாமல் பேசுனா செம பிரசங்கம், கொஞ்சம் திணறி பேசுனா அது கொஞ்சம் சுமாரான பிரசங்கம். எங்கள் பாட்டி அடிச்சு, நல்லா பேசுனடா, எனக்கு ஒரு ஆசை, என்ன பாட்டி பேசுன அப்படின்னோடனே, நீ திக்காமல் திணறாமல் 1 மணி நேரம் பேசினா பாரு அப்படின்னா, அட பாட்டி. ஸோ தேவனே அறிகிற அறிவு. நான் இப்போ இன்ட்ரடக்ஷன் தான் போயிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ தேவனை அறிகிற அறிவுக்கு இந்த வேதம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆமென். இல்லைன்னா இந்த வேதம் இல்லைன்னா அவர் தெரியாது, இயேசுவுக்கு தெரியாது, தேவனை தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ தேவனை, பிதாவாகிய தேவனை நீ அறியணும், இயேசு கிறிஸ்துவையும் அறியணும். அப்போ எனக்கு வாய்ப்பு கிடையாது, பிதாவை பார்க்கறதுக்கும் வாய்ப்பு கிடையாது, அறியறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. அப்போ பிதாவை அறியணும்னு சொன்னா நான் குமாரனை அறிந்திருக்கணும். இயேசு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறார். என் மூலமா தான் நீங்க பிதாவிட்ட போக முடியும். நீ என்ன பார்த்தீங்கன்னா பிதாவை பார்த்த மாதிரி என் சிந்தை அவர் சிந்தை ஒன்றா இருக்கிறது, அவரும் நானும் ஒன்றா இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவை அறிகிற அறிவு இருந்தா போதும், நம்ம தேவனை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுகிறோம். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். ஏன்னு சொல்றேன்னா, இது வந்து ஒரு ஒரு பொதுவான விஷயம் மாதிரி உங்களுக்கு தெரியும். சரி, அறிவு 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 தேவனை அறிகிற அறிவு அப்படின்னு இல்லை. ஒருவன் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்தவனுடைய வாழ்க்கையில் அவன் பேசுகிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், அவன் செய்கிற செயல்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தால் அவன் பண்ணுற டீலிங்ஸ் இருக்கு பாருங்க, அது வேற லெவலில் இருக்கும். அது வசனத்துக்கு ஒத்து இருக்கும், அது கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு இருக்கும், எதற்கும் பயப்படாமல் இருப்பான், தனக்கு இருக்கிற பணத்தை நம்ப மாட்டான், தனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை நம்ப மாட்டான். தேவனை அறிந்தவன் செயல்படுகிற விதம் இருக்கு பாருங்க. சிலரை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியும் பாருங்க, என்ன இந்த ஆள் பொழைக்க தெரியாத ஆளாக இருக்கிறார். அவங்க தான் கர்த்தரை அறிந்தவர்கள். மோசே இப்படி போ அப்படி போன்னு திருப்பியும் கொண்டு வந்து செங்கடலில் கொண்டு வந்து நிறுத்தி போட்டாரு. இங்கே எங்கேயா வழி இருக்குது, இங்கே என்னையா 20 லட்சம் பேரை கூட்டு வந்து யூ டர்ன் போடுறது எவ்வளோ சிரமம். ஒரு காரை கொண்டுட்டு யூ டர்ன் போடுறது பெருசு. 4 கார் இருந்தால் இந்த கார் நகரத்துக்கு 5 நிமிஷம் ஆகுது. 20 லட்சம் பேர் யூ டர்ன் போடணும்னா பாருங்க. இங்கே என்னையா பீச்சில் குளிக்கவா கூப்பிட்டு வந்த, நம்மளாம் கடலுக்குள்ளே போனோம்னா கடலெல்லாம் வெளியே வந்துடுவேன். அவ்வளோ பேர் இருக்கிறோம், இங்கே எதுக்கியா கூப்பிட்டு வந்த? அவர் சொன்னாரியா, பைத்தியம் மாதிரி தெரியும். கிறிஸ்துவுக்காக பைத்தியமா நான் இருக்கலாம். என்னையா இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனால் சந்தோஷமா இருக்கிறையே. எனக்கு தெரியும் யாரு கையில் என் வாழ்க்கை இருக்குன்னு. கர்த்தரை அறிந்தவனோட வார்த்தை அப்படி இருக்கும். என்னங்க கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் தம்பிக்கெல்லாம் ஆயிடுச்சு, உங்களுக்கு இன்னும் ஆகலை, இல்லைன்னா என்னங்க கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லையா? ஆக்சுவலாக இந்த பர்சனல் கேள்வியெல்லாம் கேட்கறது தவிர்த்துடணும். நம்ம கொஞ்சம் ஞானமாக செயல்படணும். அவனே நொந்திருப்பான். அவன்கிட்ட போய், என்ன தம்பி கல்யாணம் ஆகலையா, ஆள் வேற பார்க்கறதுக்கு வயசான மாதிரி ஆகிட்டே போகிற, உனக்கு எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ள தைரியமாக அவனுக்கு என்ன ஆயிரும்? ஞானமாக பேசு. என்னங்க குழந்தை எது இல்லையா, கர்த்தர் கொடுப்பாரியா அப்படி சொல்லணும். விசுவாச வார்த்தைகளை பேசணும். தேவனை அறிகிற அறிவு உங்க வாயில வெளிப்படணும், உங்க செயல்பாட்டில் வெளிப்படணும். கர்த்தர் அறிந்திருக்கிறேன் சொல்றவங்களுக்கு நிச்சயமா வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நீங்க கடன் பாரம், கடன் தாங்க கொஞ்சம் கேன்சர் கூட சரியாயிருது. இந்த கடன் பிரச்சனை என்ன பண்றதுன்னு, எங்க ஏரியாவில் ஒருத்தர் 50 லட்சம் கடன் வாங்கி காணாமல் போயிட்டார். எங்கே போயிட்டார்? நல்ல ஒரு சகோதரன் காணாமல் போயிட்டார். காணாமல் போயிட்டாருன்னா அவரு ஓடி ஒளிஞ்சிட்டாரு. இங்க என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. எதையோ நம்பி கடனை வாங்கி வச்சுட்டு கட்ட முடியாம குடும்பமா எஸ்கேப் ஆயிட்டாங்க. இது கிறிஸ்தவத்திலையும் நடக்குது பாருங்க. அதுதான் என்னை வேதனைப்படுத்துது. இந்த தெய்வம் எவ்வளோ பெரிய தெய்வன், இவரை குறித்த அறிவு இல்லாம இப்படி நம்ம செய்யும் போது அவர் எவ்வளோ சங்கடப்படுவார். நான் இருக்கிறேன்னு என் பிள்ளைகளுக்கு காரியம் செய்ய, அவரோட பாதத்தில் ஃபஸ்ட்டு போய் உட்கார்றதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பிக்கு ஒரு தீர்க்கதரிசி இப்படி ஆலோசனை கொடுத்தாரு. அவன் வந்து இந்த பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஆள் பிடிச்சி உங்களுக்கு லோன் தரேன், அந்த கமிஷன் வாங்கி வாழ்கிறது. அலையிறான், அவனுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அவன் வாழ்க்கையில் ஜபம் கிடையாது, தேவனுக்கு அவனுக்கு சம்பந்தம் கிடையாது.
அவர் சொன்னாரு, நீ 1 மணி நேரம் என் சமூகத்தில் உட்காரு, நீ 10 நாள் அலையிறத 10 நிமிஷத்துல கொண்டு வந்து உன் கையில கொடுப்பேன். அந்த ஆகாரம் அந்த அம்மா அழுகும்போது, இஸ்மவேலை கையில தூக்கிட்டு அழுகும்போது, ஆண்டவர் நீரூற்றை உண்டு பண்ணினாரா, நீரூற்றை பார்ப்பதற்கு கண்ணை திறந்தாரா? அங்க ஏற்கனவே ஒரு நீர் ஊற்று இருக்குது, அவர்கள் கண்கள் திறக்கப்படலை. அப்படிதான் அநேகருக்கு அற்புதம் உங்க பக்கத்திலே ஓடிட்டு இருக்குது, கண் இன்னும் திறக்கப்படலை. தேவனை அறிகிற அறிவு என்ன பண்ண தெரியுமா? உங்க மன கண்களை திறக்கும். நீங்க பார்க்க வேண்டிய நபரை பார்ப்பீங்க, சந்திக்க வேண்டிய நபரை சந்திப்பீங்க. உங்களுக்கு முன்பதாக 10 கதவு இருந்தாலும் நீங்க போக வேண்டிய வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறந்து கொடுத்து, நீ போக வேண்டிய வழி இதுவே என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் உங்களுக்கு கூட தொனிக்கும். தேவனை அறிந்தவன் ரொம்ப தைரியமா இருப்பான். மரணத்தை கூட வெல்கம் பண்ணுவான். நான் ஒரு சில அம்மாக்காக ஜெபிக்கும் போது, மரண பயம் இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறது தான், வயசானவங்களுக்கெல்லாம் வர்றது தான். ஆனால் அவங்க அறிய வேண்டிய ஒரு விஷயத்தை அறிஞ்சிட்டாங்கன்னு வைங்க. ஆண்டவர் சொல்றாரு, யாராவது செத்து போனா அழுவாத. இந்த ஆலோசனை பைத்தியம் மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் கர்த்தருடைய அனந்த ஞானத்தில் ஒருத்தன் அறிய வேண்டிய பிரகாரமாக தேவன் அறிஞ்சிட்டானா மரணத்தை கூட வெல்கம் பண்ணுவான். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், மறித்துட்டு போயிட்டு திரும்பி அனுப்பி விட்டுட்டார் ஆண்டவர். அவருக்கு செம துக்கம் ஆயிடுச்சு. ஏங்க பாஸ்டர் அப்படின்னா, ஏன் தான் வந்தனோன்னு இருக்குது. திருப்பி இந்த பொண்டாட்டியை பார்க்கணும், இந்த பிள்ளைகளை பார்க்கணும், இவனுங்களை சோத்தை போட்டு வளர்த்தணும், நான் நிம்மதியா இருந்தேன் பிரதர் அப்படின்றார். அந்த பாஸ்டர் எழுப்புன ஊழியக்காரர் வந்து ஃப்ரெண்டு, நீ ஏன்டா என்னை எழுப்புன? இவர் அப்பதான் அதை சொல்றாரு, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேங்க, தனியா போயிட்டு இருந்தேன், பேரு கூப்பிடுற மாதிரியே கேட்டுச்சு. மறிச்ச பிறகு கேட்டுச்சு, கேட்காத மாதிரி இருந்துச்சு. 3ஆவது தடவை உண்மையாலுமே திரும்பி தான் பார்த்தாங்க, இந்த சரீரத்துக்குள்ள வந்துட்டேன். அந்த ஊழியக்காரர் அதான் முதல் தடவை ஒரு பிணத்தை எழுப்புறாரு. ஆண்டவர் சொன்னார், நீ போ, உன் ஃப்ரெண்டை நான் எழுப்புறேன் உன்னை வச்சுன்னு. இது ஃப்ரெண்டுக்கு பிரச்சனையா போயிருச்சு. அவர் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருந்தாரு பாருங்க, இப்படி கொண்டு வந்து ஆண்டவர் விட்டுட்டார். ஸோ மரணத்தை கூட வெல்கம் பண்ற அந்த ஞானத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. மரணத்தை லாபமா பார்க்கிற கண்கள். ஹல்லேலூயா. வியாதி வந்தா கூட அது தேவ மகிமைக்கென்று அப்படின்னு நீங்க பார்க்கணும். தேவன் அறிகிற அறிவு இதெல்லாம் கொடுக்கும். டைம் இல்லாதனால நான் வசனத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான வசனம் மட்டும் போவேன், சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரியும், என் தகப்பனுடைய ரத்தத்தை சுத்திகரித்த இயேசுவின் ரத்தம் அந்த தலைமுறை சாபத்தை அங்கே முடிச்சு போயிடுச்சு. அது கடந்து வந்து என்ன தொடர்றதுக்கு அந்த தலைமுறை சாபத்திற்கு அதிகாரமே கிடையாது. இல்ல தம்பி, நீ விவரம் புரியாம பேசிக்கிட்டு கிடக்குற. கண்டிப்பா அப்பாவுக்கு இருந்தா பையனுக்கு வரும். தேவனை அறிந்தவனுக்கு வார்த்தை எப்படி வரும்? தலைமுறை சாபத்தை என் இயேசுவின் ரத்தம் தடுத்து போட்டுச்சுன்னா அது தடுத்து போட்டுச்சுதான். மூதாதையருடைய பாவம் என் தலை மேல சுமராது. ஏன்னா அது இயேசு எனக்காக சுமந்திருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிறது, தடை செய்கிறது. தலைமுறையிலிருந்து ஆசீர்வாதம் மட்டுமே ஒளிய வரணுமே ஒளிய சாபத்தை யாரும் தூக்கிட்டு வர முடியாது. இயேசுவின் ரத்தம் இடையில எனக்காக வேலை செய்திருக்கிறது. அப்புறம் எப்படி ரட்சிப்பு? அப்புறம் எப்படி மீட்பு? வியாதி உங்க மேல வருதா, நீங்க சொல்லணும், இது தேவ மகிமைக்காய் வந்திருக்கிறது, இது நிச்சயம் தேவ மகிமை வெளிப்படும். நான் பயந்துட்டு ஐயோ உயிர் போயிடும் அப்படி எல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன். அவர் இந்த வியாதியை கூட அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் அனுப்பக்கூடுமே. நான் தேவ ராஜ்யத்திற்குரியவர். நான் ஒரு வசனம் படிச்சேங்க, ரீசெண்டா அது சொல்லிட்டு இருக்கிறேன். சுயநலம் அந்த மாதிரி ஒரு சுயநலமான வசனத்தை நான் பார்த்ததில்லை. அது பெரிய வசனம் வேற. அதை ஷார்ட் ஃபார்மா சொல்லணும்னா, சகலமும் அவராலே, அவருக்கென்று, அவர் மூலமாய், அவரை கொண்டு உண்டாக்கப்படும். இதுக்கு இதை விட ஒரு சுயநலமான வசனத்தை பார்த்துருக்கீங்களா? அப்போ உங்க வாழ்க்கை யாருக்கென்று? உங்க பிள்ளைகள் யாருக்கென்று? நீங்க சேர்த்தி வச்ச 5 பவுன் நகை யாருக்கென்று? சத்தம் பாஸ்டர் இருந்தா வருது. சகலமும் அவராலே, அவருக்கென்று, அவர் மூலமாய். இது என்ன ஆண்டவரே இப்படி ஒரு வசனம்?
அங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, என் வாழ்க்கை கர்த்தருக்கு, என்னுடைய ஜீவியம் கர்த்தருக்கு, என்னுடைய வீடு கர்த்தருக்கு, ராஜ்யத்தின் பிள்ளையா நான் இருக்கிறேன். நேர்ந்து விட்டவங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த காலத்தில் பெண் பிள்ளைங்களை நேர்ந்து விட்டுருவாங்க கோயிலுக்கு, கோயில் மாடு மாதிரி. ஆமாம், அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி நீங்களும் நானும் ராஜ்யத்திற்காக நேர்ந்து விடப்பட்டவர்கள். உண்மை, கை தட்டுங்க ஆண்டவருக்காக. ஏன்னா நான் ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருக்கிறேன். இந்த உலகத்துல நிற்கிறேன், பிசாசுக்கு எதிராக நிற்கிறேன். நான் போய் நிற்கும் போது பென்னட் கிறிஸ்டோபரா நிற்கிறது இல்லை, அப்போஸ்தல அபிஷேகம் பெற்ற பென்னட் கிறிஸ்டோபரா நிற்கிறேன். ஏன் தெரியுமா? ஐ எம் அப்பாயிண்டட் பை தி அனாயிண்டிங் ஆஃப் த மோஸ்ட் ஹை. நான் போகும்போது ஐ ரெப்ரசன்ட் த கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதியா நான் வரேன். நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனா கூட நான் தேவனை அறிந்த ராஜ்யத்தின் பிரதிநிதியா வருகிறேன். இடுப்பு வலிங்க அப்படி நான் போறது, இடுப்பு வலிக்குது, ஆனா ஐ எம் an apostle. கைகள் கட்டப்பட்டிருக்கு, ஆனா நான் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனா இருக்கிறேன். கைகள் கட்டப்பட்ட அப்போஸ்தலனா இருக்கிறேன். என் அடையாளம் எப்பவுமே மாறாது. வியாதியினால மாறிடாது, என் சூழ்நிலைகளினால என் அடையாளம் மாறாது. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறேனோ, எங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த ஸ்தானத்திலிருந்து செயல்படுகிறவன் நான். அதனால இப்ப ஜெபம் கூட அப்படிதான் பண்றேன். என் மேல இருக்கிற அப்போஸ்தல அபிஷேகத்தை நின்று அந்த ஸ்தானத்திலிருந்து ஜெபிக்கிறேன்ப்பா. அப்படி சொல்லும் போது அதுக்கு ஒரு வெயிட் இருக்குது. ஏன்னா இந்த தேவனை அறிகிற அறிவு வரும்போது நீங்க யாருன்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெளிப்படும். தேவனை நீங்க அறிய 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 அதற்குள்ள கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்ற அறிவு உங்களுக்கு வரும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நீங்க இருக்கிறீங்க, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஒருவன் என்னிலும், இது வேற லெவல் ரிலேஷன்ஷிப்புங்க. நீங்க உலகத்துல தேடிட்டு இருக்கிறீங்க எதோ சாட்டிஸ்ஃபேக்ஷனு, இதுக்கு மேல ஒரு திருப்தி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் அவரிலும், அவர் யாருங்க? அவர் யாருங்க? பக்கத்து வீட்டு பையங்க நல்ல பைக் ஓட்டிட்டு போவார், அவரா? அவர் யாருங்க? அவர் என்னிலும் நான் அவரிலும் என்ன இப்படி நேசிக்கிறாரு. அவர் யார் தெரியுமாங்க? அவர் சொன்னா அப்படி உண்டாயிரும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்குமா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் என்ன பார்த்து உறவுக்கு அழைக்கிறாருன்னா நான் அவரை விசேஷத்தமானவனாயிரு. நீங்க அவரை அறிய அறிய என்ன ஆகணும், உங்களை குறிச்ச வெளிப்பாடு வரும். நீங்க வேதத்துல நீங்க யாரு, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க யாரு? பிள்ளைகள், மனவாட்டி, சகோதரர்கள், பிதாவுடைய. இப்ப பாருங்க, இவர் அறிகிற அறிவு. இப்ப ஃபர்ஸ்ட் அவரை குறித்து பேசிக்கான ஒரு விஷயத்தை அறிஞ்சிட்டு இருக்கிறோம். அவரோட ஃபார்ம் என்ன, அவருடைய தன்மை என்ன, அவர் யாரு? பிதாவுடைய தற்சொரூபமா இருக்கிறார் கிறிஸ்து. இந்த ஆள் என்னை ரொம்ப பாடுபடுத்துறாங்க இந்த ஆஃபீஸில். யாரு தெரியுமா? யாருக்காக தெரியுமா? இந்த ஓனர் இருக்கிறாரு, எல்லா அதிகாரமும் அவருக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களை ஒருத்தர் கடினப்படுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, உங்களை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் கர்த்தர் உருவாக்குறாருன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனையை நீங்க பிரச்சனையாவே பார்க்கக்கூடாது. ஆக்சுவலா அதில் கர்த்தருடைய நடத்துதல் என்னன்னு பார்க்கணும். கர்த்தர் அதில் யாரா இருக்கிறார் என்று பார்க்கணும். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அநேக ஊழியர்கள் ஃபோன் பண்ணி காசு கேட்குறாங்க. பிரதர், நான் ஜெபம் பண்ணி உட்கார்ந்து, ஆண்டவரே ஏன் இந்த ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தருடைய காசு சாப்பிட்றது கூட வழி இல்லைன்னு கேட்குறாங்கப்பா. வனாந்திரம் போல என்னுடைய வாழ்க்கை இருக்குது, ஒரு அப்படியே இந்த வறண்ட நிலம் போல தண்ணீருக்கு ஏங்கி நிற்கிறது போல நாங்கள் நிற்கிறோம்ப்பா அப்படின்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு எல்லா உதவியும் செய்கிறாங்களாம். ஆனால் ஆண்டவர் இந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்லியிருக்கிறார் சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, வனாந்தரத்திலும் நான் உங்களை நடத்தவில்லையா கேள். இப்ப நமக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா, சோர்ஸே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டோம்னு வைங்க, வனாந்தரம். அங்கே சோறு பொங்க முடியாது, விதைக்க முடியாது, அறுவடை செய்ய முடியாது. உழைக்கிறதுக்கு நீங்க ரெடி, ஆனா அங்க விதைக்கிறதுக்கு இடம் கிடையாது, நீர் பாய்ச்சுகிறதுக்கு தண்ணி கிடையாது, நீங்க வேலை செஞ்சு பொழைக்கிறதுக்கு கூட அங்க வாய்ப்புகள் கிடையாது. சிலருக்கு கல்யாணம் அப்படி இருக்கும், கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள போயிட்ட சில பெண்களுக்கு அது வனாந்தரம் போல இருக்கும், ஒண்ணுமே செய்ய முடியாது. கட்டப்பட்டவர்களை போல இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த பொண்ணு, திருப்பூர்ல ஒரு பொண்ணு என்ன பண்ணிச்சு, தூக்கு போட்டும் போது, திருப்பூர்ல தானேங்க, அதோட ஸ்டேட்மெண்ட் என்ன, எனக்கு இனி வாழ்றதுக்கு வழியே கிடையாது.
அவங்க கண்கள் பிரச்சனைகளை பார்த்து அதை பெரிதாக்கி வைத்து வனாந்தரத்தை பார்க்குறாங்க. இதுல வழியே கிடையாது, இதுல போக்கு கிடையாது, இதுல ஜீவன் கிடையாது. அவங்க பார்த்தா தப்பு இல்லைங்க, ஏன்னா அவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அப்படிதான் இருக்கிறோம், அநேக விசுவாசிகள் அப்படி இருக்கிறோம். எத்தனை வருஷங்க, 20 வருஷம் நான் சர்ச்சுக்கு வரேங்க, ஆனால் என்ன பிரயோஜனம்? கர்த்தரை அறிகிற அறிவில் மிகவும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நீங்க அநேகருக்கு உதவி செய்ய வேண்டியவர்கள், அநேகருக்கு கர்த்தரை குறித்த வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய நீங்கள் அதே இருளில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கும் போது தேவன் மிகவும் வருத்தப்படுகிறவராக இருக்கிறார். நீங்க என்னது பிரியாணி சாப்பிட வேண்டிய நீங்க இப்ப பால் குடிச்சிட்டு இருக்கிறீங்க. பவுல் சொல்றாரு, நீங்க ஞான பால் குடிக்கலாம், ஆனா திட உணவு சாப்பிட வேண்டிய ஆட்கள் ஆகிய நாம் குழந்தைய போல இருக்கிறோம். ஆண்டவர் கேட்டாராம், வனாந்தரத்திலும் நான் நடத்தவில்லையா கேள். அப்ப ஊழியக்காரங்க நாங்களாம் என்ன பண்றோம், இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எங்க போக்கஸ் அப்படியே யார்கிட்ட கேட்கலாம், யார்கிட்ட நம்ம விசுவாசிகள் என்ன தப்பு பண்ணிடுறோம், யார்கிட்டயாவது கடன் வாங்கி மாத்தி விட்டுடலாம். அவரை அறிகிற அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? ஒன்று சொல்லட்டுமா? இல்லாதவைகளை அப்படி யாராவது கர்த்தர் அனுபவிச்சிருக்கீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். சூப்பர். இல்லாதத இப்ப அங்க யாரும் இல்ல, வாடா அப்படின்னு நான் கூப்பிட்டேன்னா நீங்க என்ன பார்த்து, தம்பி அங்க யார் இருக்கா, தம்பி இங்க கொஞ்சம் வா அப்படின்னு நான் கூப்பிட்டு, அங்க இல்ல ஆனா இருக்கிறத போல அழைக்கிற. உங்களுக்கு தேவைக்கு பணம் உங்கள்ட்ட இல்ல, ஆனா அவரு இருக்கிறத போல அழைக்கிறார். என் பிள்ளைக்கு போ, அவர் சொன்ன என்ன ஆயிரும், அங்க உண்டாயிரும். அவர் கட்டளையிட்டா அங்க இருக்கும். இது யாரு? என்னோட உறவு ஆடுகிற என் தேவன். என் தேவன் அப்படிப்பட்டவர். ஆனா அந்த அறிவில் நம்ம குன்றி இருக்கும்போது இந்த பிரச்சனை நம்ம அமுக்குது, இந்த பிரச்சனை நம்ம மேல அதிகாரம் செலுத்துது. நமக்கு இருக்கிற ஆளுகை நமக்கு புரியல. அந்த பிரசங்கம் வந்துட்டே இருக்குது, நான் சொல்லிடுறேன், அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் அது பெரிய சப்ஜெக்ட், ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிற. ஆமென். ஏதேன் தோட்டத்தில் அந்த பழத்தை சாப்பிடும்போது, ஏன் அங்கேயே போயிட்டு இருக்கேன்னா, அந்த 1, 2, 3 அதிகாரத்தை நான் அடிக்கடி வாசிப்பேன். அதில் மறை பொருள்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஆதியாகமம் 1, 2, 3 அடிக்கடி ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் ரகசியங்கள் வெளிப்படுது. இந்த ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் பழத்தை சாப்பிடும்போது தேவ மகிமை அவங்கள விட்டு போச்சு, பரிசுத்தம் அவங்கள விட்டு போச்சு, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அந்த நன்மை அவங்கள விட்டு போச்சு, தேவ சாயல் அவங்கள விட்டு போச்சு, தேவ ரூபம் அவங்கள விட்டு போச்சு. இன்னொன்னு கூட போச்சு, என்னது? ஆளுகை கூட போயிடுச்சு. என்ன போச்சுங்க? நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பாவத்தை, ஏதேன் தோட்டத்தில் வந்த பாவத்தை போக்குறாரு, அதனால் வந்த சாபத்தை நீக்கிறார். அப்படிதான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா விசேஷமான ஒன்றை செய்கிறார். இழந்து போன சாயலை கொடுத்து உங்களை ராஜரீக ஆசாரியர்களாய் திருப்பி அமர்த்துகிறார். உங்களை நீங்க ரட்சிக்கப்படும் போது என்ன செய்யறார் தெரியுமா? உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 படிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இப்ப அன்பு கூர்ந்து ரத்தத்தினாலே கழுவிட்டார்னா ரட்சிப்பு வந்துருச்சு. ஆமேன். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு ராஜான்னு தெரியும்? நீங்களே எத்தனை பேர் ராஜா ராணியா இருக்கிறீங்க? அப்படிங்களா? அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராஜா ராணியா இருந்தா இப்ப இங்கேயே வந்தீங்க? சும்மா கேட்டாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்தாதான் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். இப்போ இங்க பாருங்க, அவர் ரத்தத்தினாலே நம்மை கழுவி, என்ன தம்பி திடீர்னு ராஜா ராணின்ட்ட, இருக்கிற கடன் அடைக்க முடியல, நான் எப்படி ராஜாவாவே? அந்த அறிவில் அற்புதம் இருக்குங்க.
பழத்தை தின்னா ஒரு அறிவு வருதுன்றாரு. அப்ப அந்த அறிவுல நித்திய ஜீவனையும் வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த அறிவுல இந்த அற்புதத்தை வச்சிருப்பாரா இல்லையா? ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவில உங்களுக்கு மீட்பு உண்டு, அற்புதம் உண்டு, சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, கடன் பிரச்சனைக்கு பதில் உண்டு, உங்க வியாதிக்கு பதில் உண்டு. ஆனா நீங்க அவரை அறிய வேண்டிய பிரகாரமா அறிஞ்சிட்டீங்கன்னா மேட்ரு முடிஞ்சிச்சு. இங்க என்ன பண்றாரு? ரத்தத்தினாலே கழுவி ரட்சித்தார்னு சொல்லாம உங்களை ராஜாக்களாக்கினார்னு சொல்லுது வேதம். இப்ப பாருங்க, யாருக்கு ஆளுகை தரார் தெரியுமா? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். 2 பிரசங்கத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டாரு. இப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். இங்கே தேவன் ஆசீர்வதிக்கிறார், பழுகச் செய்கிறார், பெருகச் செய்கிறார். நல்ல விஷயமாங்க. ஆமென். எத்தனை பேருக்கு இது வேணும்? ஆசீர்வதிக்கணும், பழுகச் செய்யணும், பெருகச் செய்யணும். சூப்பர் ஆண்டவரே, என் வண்டி ஓடிடும். இது யாருக்கு சொல்றாருன்னா, கடல்ல இருக்கிற மீன்களுக்கு சொல்லுகிறார், பறவைகளுக்கு சொல்லுகிறார், மிருகங்களுக்கு சொல்லுகிறார். இதே விஷயத்தை மனுஷனுக்கு சொல்லும் போது எப்படி சொல்றாரு? 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள், இங்கேயும் சொல்றாரு பழுகி பெருகி, இங்கேயும் சொல்றாருங்க. எத்தனை பேருக்கு உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருந்தா பிடிக்கும்? நீங்க கர்த்தர் உங்களை பழுக செய்கிறாருன்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? உங்க சம்பளம் 50,000 1.5 லட்சம் போகுது, பெருகுதுன்னு சொன்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பாருங்க, அல்லேலூயான்றாங்க. அது நமக்கு பிடிக்கும். பழுகிறது, பெருகுகிறது, எல்லைகள் விரிவாகிறது ரொம்ப பிடிக்கும். இங்க ஆண்டவர் இன்னொன்னு ஆட் பண்றாரு. கடலின் மச்சங்களுக்கு கொடுக்காததை, விலங்குகளுக்கு கொடுக்காததை, பறவைகளுக்கு கொடுக்காதது இங்க ஒண்ணு ஆட் பண்றாரு. பாருங்க, கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகள் என்று சொல்லி தேவன் அவர்களை. நம்ம ரட்சிப்புனா என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பாவம் போறது அப்படின்னு நினைக்கிறோம். பாவம் போறதோட கூட சேர்ந்து ஆளுகையில கொண்டு வந்து நிறுத்துறாருன்றதை நம்ம மறந்து போயிடும் அநேக நேரம். தேவனை அறிகிற அறிவு என்ன செய்யும்? நீங்க யாருன்றதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவன் ஆளுகை செய்ய கர்த்தராலே சிருஷ்டிக்கப்பட்டவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு. 26வது வசனம் படிங்க யாராவது. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும், இங்க பாருங்க, சாயலும் ரூபமும் தேவனுடையது மனுஷனை உண்டாக்கும் போது. ஏன்னா அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். ஹல்லேலூயா. அப்போ விலங்குகளுக்கு இல்லாத கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தையும் ஆளுகை செய்கிற அதிகாரத்தையும் மனுஷனுக்கு ஏன் கொடுத்தாருன்னா, விலங்குகளுக்கு இல்லாத ஒன்றை மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தார். விலங்குகளுக்கு இல்லாத ஒரு சாயல் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இல்லாத ஒரு ரூபம் மனுஷனுக்கு தரிப்பிக்கப்பட்டது. அவர்கள் தேவ சாயலாய் தேவ ரூபமாய் இருக்கிறபடினாலே அவர்கள் கீழ்ப்படுத்துகிற அதிகாரமும் ஆளுகை செய்கிற அதிகாரமும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எங்க தெரியுமா நின்று போயிடுறோம்? ஆசீர்வாதத்தையும் பழுகுதலையும் பெருகுதலையும் நின்று போயிடுறோம். ஆண்டு கொள்ளுதல் அப்படிங்கிற இடத்துக்கு வரணும்னா உங்களுக்கு ஒன்று புரியணும். எனக்கு தேவ சாயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு தேவ ரூபம் தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அதே தேவ சாயலும் ரூபமும் நான் ரட்சிக்கப்படும் போது, நான் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் போது, கிறிஸ்துவை நான் தரித்துக் கொள்ளும் போது, இதோ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவாய் இருக்கிறேன், கிறிஸ்துவின் அடையாளமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏதேன்ல இழந்து போன ஒவ்வொன்றையும் உங்க ரட்சிப்புல திருப்பி கொடுக்கிறார். நீங்க பூமிக்கு கட்டளையிட முடியும். பஞ்ச காலத்துல நீங்க விதைக்க முடியும். ஏன்னா நீங்க தேவ சாயல். இல்லைங்க, பிசினஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு சொல்றாங்க. யார் சொன்னா? அவர் சொன்னாரா? நான்ல அவர் சொன்னார்னா கடல்ல குடிச்சிருவேன். ஏன்னா அவர் சொன்னா அங்க ஒரு மீன் இருக்கும், அது கொண்டு வந்து கரை சேர்த்தோம். அப்படி ஒரு விசுவாசம். அவர் சொன்னா அலெக்சாண்டர் தி கிரேட்
33 வயசுல உலகத்தை முக்காவாசி பிடிச்சிட்டார். ஏன் தெரியுமா? சொன்னதை செய்கிற சோல்ஜர்ஸ் தான். ஒரு ராஜா போய் கேட்டதுக்கு, எப்படிங்க இது செய்கிறீங்கன்னு ஒருத்தனை பார்த்து சொன்னார், டே அந்த மலையிலேருந்து குதிடா. உடனே குதிச்சான், செத்து போயிட்டான். இதனால தான் இவருக்கு புரியலையா? இல்லைங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க. ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருந்தால் ஆண்டவருக்கு வேலை எவ்வளோ சுலபமாக இருக்கு. நம்ம உட்காந்துட்டு ஆண்டவரே குதிச்சா காலோடையும் மண்டோடையும், நான் தான் அனுப்புகிறேன், நீ போ, தூதர்கள் உன்னை ஏந்தி கொள்வார்கள். நான் அலெக்சாண்டர் த கிரேட் இல்லை, ஐ எம் காட் த கிரேட். நீ போனீன்னா என் கரம் உன்னை சுமக்குமே. நீ ஏன் பயப்படுற? அவரை அறிகிற அறிவு வரும்போது நீங்க மரணத்துக்கு கூட பயப்பட மாட்டீங்க. நீ வா, என்ன பார்த்துக்கலாம் வான்னுவீங்க. ஏன்னா ஆளுக யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்குது. கர்த்தர்கிட்ட இருந்து தான் உங்கள்கிட்ட கொடுத்தாரு, நீங்க தான் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. தேவ சாயலும் தேவ ரூபமும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆளுகை இருக்கு. ரட்சிப்புல பாவம் சாபம் மட்டும் போலங்க, வியாதி மட்டும் போலங்க, ஆளுகையும் போயிடுச்சுங்க. இன்னைக்கு அந்த ஆளுகை குறித்து உங்களுக்கு அறிவு இருந்துச்சுன்னு வைங்க, பூமிக்கு நீங்க கட்டளையிட்டா அது நிச்சயம் பலன் கொடுக்கும், நிச்சயம் பலன் கொடுக்கும். ரொம்ப போகுது எனக்கு உள்ள. இயேசு கடலின் மேல் நடந்தார். ஏன் வெயிட்டே இல்லாம இருந்தாரா? அதிகாரம். தண்ணி வேற சப்ஜெக்ட். இன்னைக்கு தான் பாஸ்டர்கிட்ட பேசுறேன். அந்த ஆதியா 1, 2, 3 தான் இருக்குது. ஆனா பேதுரு அவர் நடக்கிறத பார்த்தப்ப நான் வா, பேதுரு இறங்கி நிக்கிறாரு, தண்ணியில நிக்கிறாரு. அங்க என்ன நடக்குது தெரியுமா? இயற்கையின் மேல ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். நான் நடக்கிற மாதிரி நீ என்ன பண்ணலாம். ஆனா எப்ப போக்கஸ் ஷிஃப்ட் ஆகுதோ அங்க திடீர்னு உஷ்ன்னு வந்தானே இவரை பாசிட்டு, அவருக்கு பேண்ட் லூஸ் ஆகும்போது அவர் உள்ள போயிட்டார். ஏன்? அதுவரை இயேசுவை பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு தைரியம், அந்த ஆளுகைத்துவத்துக்கு வந்துட்டாரு. பிரச்சனையின் மேல ஒரு அதிகாரம் வந்துருச்சு. தண்ணியில எப்படிங்க நிக்கிறது? இந்த கடன் எப்படிங்க போகும்? இந்த வியாதி எப்படிங்க போகும்? அது போகுதோ போகல, நீ மேல இருந்து நடக்கலாம். வேதம் சொல்லுது, நீ தண்ணீர்களில் கடக்கும் போது அவைகள் உண்மையில், அதுதான் அற்புதம். நீ அக்கினியை நடக்கும் போது, அக்கினியே வேண்டாம் இல்ல, நீ நடக்கும் போது வேகாது இருக்கிறது அற்புதம். நான் போனங்க அதுக்குள்ள மழை வந்துருச்சுங்க, அப்படி இல்லை. நீங்க அக்கினியில நடக்கும் போது வேகாது இருக்கிறீங்க பாருங்க. என்ன செய்றீங்க தெரியுமா? உங்க ஆளுகை அங்க உண்டாகுது. அக்கினி உங்களை எரிக்க முடியாமல், ஏன்னா நீங்க அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? மண்டே ஆட்டிட்டு மருமகன் போட்டு அடிக்கிறாருங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்க மருமகனை ஆளுகை செய்யணும், மருமகளை ஆளுகை செய்யணும். எப்படி ஆளுகை செய்யுங்க? முட்டியை பிடிச்சி அப்படி இல்லை, நீங்க சொல்லணும், என் மருமகளுடைய கரங்களை நான் கட்டி வைக்கிறேன்ப்பா. ஜோக்குக்கு சொன்னாலும் எல்லாம் சீரியஸ் ஆயிட்டாங்க பாருங்க. நல்ல ஜபமா இருக்கு. இயற்கையை நீங்க கட்டளை இடலாம். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். சைனா தேசத்துல ஒரு அம்மாவும் 2 குழந்தைங்கள் எல்லாம் விளையாண்டு இருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஒரு புலி வந்துடும். இந்த அம்மா ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லும், புலி பின்னிட்டு ஓடும். நம்மள என்ன பண்ணுவோம்? முடிஞ்சது, ஐயோ இந்த 2 பிள்ளைங்களை வேணா வச்சுக்கோ. நானாக தான் அப்படி தான் பண்ணியிருப்பேன். எனக்கு 2 பிள்ளை இருக்கு, இந்த வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டு வரேன்னு. என்ன சொல்றீங்க? ஏன்னா நம்ம செத்த பரலோகம் கன்ஃபார்மா இல்லையான்னு தெரியாது. அந்த அம்மா ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். புலிக்கு என்னங்க ஜீசஸ்ன்னு தெரியுமா? புலிக்கு தெரியுங்க. அவைகளெல்லாம் கர்த்தரை துதிக்குது, கர்த்தரை பாடுது. அவங்க சாபம் எதனால வந்துச்சு தெரியுமா? நம்மனால வந்துச்சு. புல்ல திங்க வேண்டிய புலி இன்னைக்கு நம்மளே தின்னுட்டு இருக்குன்னா, பாவம் வந்த பிறகுதான் நான்வெஜ் வந்துச்சு. தெரியுமா அது உங்களுக்கு? ஆண்டவர் மனுஷனையும் சிங்கத்தையும் புலியெல்லாம் படைக்கும் போது கீரையும் செடியும் தின்னுட்டு கிடந்து தான் படைச்சார். என்னைக்கு பாவம் வந்துச்சோ அன்னைக்கு நான் வெஜிடேரியன்ஸ் உண்டாயாச்சு. இன்னைக்கு புலி நம்மளை சாப்பிடுதுன்னா அது பாவத்தின் விளைவு. ஆனா பாவம் செஞ்சது யாரு?
யாருங்க? ஏன் அவங்க பாவம் இங்க பாதிக்குது? இவங்க ஆளுகை அவங்க மேல இருந்துச்சு. உங்க கையில கொடுக்கிற பொறுப்பு ரொம்ப முக்கியமானது. நீங்க மிஸ் ஆனீங்க, உங்களுடைய பாதிப்பு நீங்க யார் யார் மேலெல்லாம் ஆளுகை செலுத்த வேண்டுமோ அங்கெல்லாம் வரும். விலங்குகள் பாவம் செய்யல, ஆனா நம்ம பாவத்தினுடைய brunt of the sin that we had committed was faced by unfortunate animals. சிங்கங்கள், புலிகள் எல்லாம் நம்முடைய பாவத்தை வாங்கிட்டு சுத்திட்டு கிடக்குது. ஆனா பண்ணது யாரு? அப்ப நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா நீங்களும் நானும். இப்ப என் பிள்ளைகள் நான் பண்றது, அப்ப நீங்க கற்றுக் கொடுங்க. பாஸ்டர் அருமையா பிள்ளைகளை நடத்துற, கூப்பிடும் போதே பாஸ்டர் லீடர் தான் கூப்பிடுறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுக்கும் நாங்கள் ஒரு பாஸ்டர் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு லீடர், அந்த 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 வேர்ட்ஸ் அவங்கள உருவாக்கும். ஆக்சுவலா இது பிப்ளிக்கல் பிரின்சிபல். அந்த ஸ்தானத்தில் அவங்கள அழைக்கணும். சின்ன பையன் உனக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்ல கேட்டிருக்கிறீங்க. ஆனால் தேவனை அறிகிற அறிவுடையவங்க ஞானமாக பேசுவாங்க, பிள்ளைகள்கிட்ட ஞானமான வார்த்தைகளை பேசுவாங்க, ஆளுகை செய்ய பழகுவாங்க, சூழ்நிலைகளை அடக்கி ஆளுவாங்க. அந்த புலி ஓடுதுன்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆளுகை அந்த புலியின் மீது உண்டாகுது. இன்னைக்கு பிரச்சனையை பார்த்து நீங்க ஓடுறீங்களா, உங்களை பார்த்து பிரச்சனை ஓடுதான்றது நீங்க எந்த அளவுக்கு தேவனை அறிந்து வைத்திருக்கிறீங்கன்ற விஷயத்துல இருக்குது. உண்மையா சொல்றேங்க, நீங்க தேவனை அறிஞ்சிட்டு நீங்க ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க. உபவாசம் எல்லாம் தேவனோட உறவாடுறதுக்கு தான் உங்களுக்கு உபவாசம், பிரச்சனைக்காக போடக்கூடாது. நீங்க பேசும்போது கர்த்தர் அப்படியே நிற்க பண்ணுவார். ஏன்னா ஆளுகை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆளுகை கொடுத்திருக்கிறார். எக்ஸாம்பிளுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லாத மீட்டிங்கே இல்லை. அவங்கள அங்க தீச்சூளை எரியுதுங்க. இங்க பாருங்க ஆளுகை எப்படி யூஸ் பண்றாங்க. உங்களை அப்படி கட்டி வச்சுட்டு தீயை எரிச்சிட்டு இருந்தா உங்க கண்ணெல்லாம் எங்க இருக்கும்? ஒரு கும்பிடு தானே போட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், நம்ம அப்படிதான் செய்வோம். ஆனா அவங்களோட பார்வை எப்படி? அங்க போகவே இல்லை. அவங்க ஃபோக்கஸ் எங்க இருக்கு தெரியுமா? நேபுகாத்நேச்சாரே, நான் ஏன் வணங்கலை நான் கேட்குறேன், உமக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படி சொல்றாங்க. எங்களுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. நாங்கள் ஆராதிக்கிறதே அவங்க இந்த சைடு தான் பார்க்குறாங்க, அந்த சைடு பார்க்கவே இல்லை. இப்போ என்ன ஆகுது? இந்த சூழ்நிலையின் மேலே இவங்க அதிகாரம் செலுத்துறாங்க. இந்த அக்கினி மேல இவங்க ஆளுகை வருது. இவங்களை தூக்கி அக்கினியில எரிஞ்சு சாம்பலாகட்டும் போட்டா அக்கினிக்கு அதோட வேலையை மறந்துருச்சு. ஏன்னா இவங்க மேல அதிகாரம் செலுத்துற ஒருத்தங்களை உள்ளதுக்கு போட்டுட்டாங்க. அவங்க மட்டும் வரல, நான்காவது நபரா இன்னொருத்தர் வந்து இருக்கிறாரு. ஏன்னா ஆளுகை செய்கிறவனோடு தேவ சாயல் இருக்கிறது. தேவ சாயல் உள்ளவனை நீங்க அக்கினியில போட்டாலும் ஒரு முடி கூட வேகாது. தேவ சாயல் இருக்கிறவனை நீங்க சிங்க கபியில போடுங்க, கயிறே வேண்டாம், சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டிருக்கும். ஏன் தெரியுமா? தேவ சாயல் உங்களுக்கு இருக்குது, தேவ ரூபம் உங்களுக்கு இருக்கு. உங்களை பார்த்தா கிறிஸ்துவ பார்க்குற மாதிரி இருக்கும். சிங்கத்துக்கு தானா வாய் அடைஞ்சிடும். இந்த தீக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. நமக்கு மேல ஒரு அக்னியை தூக்கி உள்ள போட்டிருக்கிறாங்களே, நம்ம வேலையை காட்டாம அமைதியா இருப்போம் அப்படி சொல்றீங்க. நீங்க வெளியே வரும்போது இந்த அக்னியின் மீது அதிகாரம் செலுத்தி ஜெயம் எடுத்தவர்களா வெளியே வருவீங்க. இப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, என்ன பண்ணுதுன்னா உங்க ஃபோக்கஸ் அந்த பிரச்சனை மேலதான் வச்சிருக்கு. ஆமாவா இல்லையா? நீங்க பண்ற ஜெபம் பிரச்சனை தான் சொல்லும். நீங்க எழுதின விண்ணப்பங்கள், இப்ப ஜெப குறிப்புக்கு ஒரு பேப்பர் கொடுத்தாங்க, என்ன எழுதியிருக்கீங்க சொல்லுங்க? ப்ராப்ளம்ஸ் எழுதி. இயற்கை அது, கண்டிப்பா வேணும். நானும் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சொல்ல முடிஞ்சா சொல்லுவேன். நான் நிறைய சொல்றது இல்லை, ஏன்னா என் தேவன் பார்த்து கொள்வார். நான் ஒன்று கேட்பேன், இது நூடே நடந்து போவேன், ஆனால் ஒரு முடி கூட உங்கள் சித்தம் இந்த அக்கினிக்குள்ளே நடக்கணும்னா நான் ரெடி, ஐ எம் ரெடி. ஆனால் வெளியே நான் வரும்போது சேதம் அணுகாமல் நான் வந்துடுவேன், எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு விசுவாசம். பயப்படாதீங்க எதுக்கும். உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். அவர் எல்லா பிரச்சனையை விட அவர் பெரியவருங்க. நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப்.
ஆனால் என் வாழ்க்கை 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஆனாலும் நான் நல்லா தான் இருந்தேன், நல்லா சாப்பிட்டுட்டு கவலையே இருக்காது. என் ஒய்ஃப் கேட்பா, உனக்கு கவலையே இருக்காதா? என் ஒய்ஃப்ட்ட ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார். அவ கவலை எல்லாமே இருக்கும், நான் கவலைப்பட்டு இருப்பாள். அவளுக்கு என்ன வேணும்? அவர் அறிகிற அறிவு. என்ன சொன்னாலும் உங்களுக்கு 1 மணி நேரம் பண்ணாலும் ஏறுமான்னு தெரியல, அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறேன். உள்ள போகவனா இருந்து அப்பா அவ கெரியரில் மேலே போகணும்னு நினைக்கிறாங்க. என் ஒய்ஃப் அவள் ஐடி கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு சொன்னாங்க. நான் எதுக்குப்பா நீ கோர்ஸ் படிக்கணும்? ஆண்டவர் எப்போ உன்னை அழைக்க போகிறாரு சீக்கிரத்தில். இல்லைங்க கெரியர், உனக்கு தாங்க கெரியரே கிடையாது. அது ஹிட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு சொல்லி வச்சிருக்கிறேன், எந்த கோர்ஸும் நம்ம படிக்க வேண்டாம். நீ வேணா பைபிள் கோர்ஸ் வேணா படி, அதுதான் நம்மளை கொண்டு போகிற திசைக்கு ஏற்றதாக இருக்கும். அப்போ அந்த அறிவு என்ன செய்யுது? கரெக்டான டெசிஷன் எடுக்க. அது படிச்சுட்டா அவங்க சம்பளம் பல லட்சங்கள் வரும். இப்போவே 1.25 லட்சத்துக்கு ஹைதராபாத்தில் கூப்பிட்டாங்க, வர முடியாதுன்ட்டோம். பாதியிலும் கம்மி தான் இப்போ வாங்குகிறோம். இப்போ போன மாதத்துலேருந்து வேற கதை சம்பளம், அதுக்கு முன்னாடி வரையும். ஆனால் நான் சொன்னேன், இந்த சம்பளம் போதும். கோயம்புத்தூரில் ஆண்டவர் இருக்க சொன்னால் கோயம்புத்தூரில் தான் இருப்பேன். இது தேவன் அறிகிற அறிவு செய்கிற வேலை. எங்கே 1.5 லட்சமா? இதான் வரங்க, வீட்டை காலி பண்ணிட்டு அம்மா அப்பாவெல்லாம் இங்கே எட்டி ஓச்சிட்டு இதோ வருகிறேன். கர்த்தர் என்ன வனாந்தரத்தில் நிற்க பண்ணுனா நான் நிற்பேன். ஏன்னா என்னை நிற்க பண்ணினது கர்த்தராக்கும். மோசே ரைட்டு திரும்பி லெஃப்ட் போ, அங்கே செங்கடல் இருக்குன்னு மோசேக்கு நல்லா தெரியும். கர்த்தர் சொன்னாரு 20 லட்சம் பேரையும் கூட்டிட்டு போயிடுவான் ஆண்டவரே, போயிட்டாப்ல. பைத்தியமா தோணலையா? தோணல. ஏன்னா வழி இல்லாத இடத்திலும் என் தேவன் வழி உண்டு பண்ணுவார். இந்த அறிவு யாருக்கு மட்டும் இருந்துச்சு? மோசேக்கு மட்டும் இருந்துச்சு. அந்த அறிவு உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். செங்கடல் நின்றுட்டு இருக்கிறீங்களா? அங்கே ஒரு வெட்டாந்திரை காணப்படும். இல்லாததை இருக்கிறத போல கர்த்தர் அழைப்பார். நீங்க கூட அழைக்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா மோசே கிட்ட? மோசே கொஞ்சம் ஒதுங்கி நில்லு, இப்ப நான் வரேன் அப்படிலாம் சொல்ல. உன் கையில் என்ன இருக்குப்பா? ஆடு மேய்க்கிற கோல. இதை தான் அப்ப இருந்து கேட்கிறீர், அதே தான் இருக்குது, கொஞ்சம் அப்படி நீட்டு. ஆண்டவர் எப்படி அதிகாரத்தை உங்களை பிரயோஜனப்படுத்தி வைக்கிறார் பாரு. அவர் நீட்டாமே செங்கடலை பிளக்கிறதுக்கு ஆண்டவருக்கு முடியுமா? முடியாதா? ஆனா இந்த 20 லட்சம் பேருக்கும் ஒரு புத்தி வரணும்னு சொல்லி, என்னை அறிந்தவன் கையில் ஆளுகை இருக்கிறது என்பதை காண்பிக்கிறதுக்காக நீ தூக்க அந்த கட்டைய. அந்த குச்சியில தான் இருக்குங்களா லேசர் லைட்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், தூக்க சொன்னார், நீட்ட சொன்னார். நீட்னா செங்கடல் 2ஆ போயிடுச்சு. இது இந்த ஞானத்திற்கு எட்டாது. ஆண்டவர் என்ன சொல்ல வைக்கிறார்னா, செங்கடல் மேல அதிகாரத்தை என் மோசேக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார் அதிகாரம். ஞானஸ்தானம் எடுக்கும் போதுங்க உங்க சாயலை மாத்திட்டார். ஆதியாகமம் 5:1-3 பட்டு படிங்க, முடிக்கிறேன். ஆதியாகமம் 5 ஆதாமின் வம்ச வரலாறு நல்லா கவனிங்க. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே எப்படி சிருஷ்டித்தார்? பிரதர்ஸ், எப்படி ஆண்டவர் சிருஷ்டித்தாரு? ஆதாம தேவ. இப்ப ஆதாம் 3வது வசனத்துல ஒரு பையனை பெற்றெடுக்கிறார், படிங்க. இப்ப 130 வயசாயிருச்சு. இப்ப ஒரு பையனை பெற்றெடுக்கிறார். அந்த பையனோட சாயல் எப்படி இருக்குன்னா, ஆதாமின் சாயலாகவும் ஆதாமின் ரூபமா இருக்குது. ஆதாம படைச்சப்போ தேவ சாயல தேவ ரூபமா இருந்துச்சு. அதை இழந்து போன ஆதாம் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தன் சாயலாகவும் தன் ரூபமாக. ஆளுகை இழந்த பிறகு, தேவ சாயலை இழந்த பிறகு, நீங்க என்ன பாட்டு போட்டாலும் சரி, என்ன மாதிரி என்ன ஊழியம் பண்ணாலும் சரி, நீங்க ஆளுகையும் தேவ சாயலும் இல்லாம செய்யற ஒவ்வொன்றுமே உங்க மாம்சத்தின் சாயலின்படி தான் இருக்கும் என்பதை நீங்க மறந்தே போகக்கூடாது. அதனாலதான் சொன்னேன், நம்ம எப்படியோ நம்முடைய காரியங்களை அப்படியே பாதிக்கும், நம்முடைய பிள்ளைகளை அப்படியே பாதிக்கும், நம்முடைய வியாபாரத்தை அப்படியே பாதிக்கும்.
தேவ சாயலாக உண்டாக்கப்பட்ட ஆதாம் பாவம் செய்த பிறகு ஒன்ன பெற்றெடுக்கிறாரு. வந்தது தேவ சாயல் கிடையாது, தன் சாயல். இது என்ன சாயல்? பாவ சாயல். இதை எப்படி தெரியுமா ஆண்டவர் சூப்பரா தூக்கி எடுக்கிறாரு? ரட்சிப்பின் அனுபவத்துல ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன ஒவ்வொன்றையும் திருப்பி கொடுத்துட்டார். ஒவ்வொன்றையும் கொடுத்துட்டார். பாவத்தை முடிச்சிட்டாரு, சாபத்தை முடிச்சிட்டாரு, வியாதியை முடிச்சிட்டாரு. தேவ சாயல் இல்லாம இருந்ததுக்கு கிறிஸ்துவை தரித்து கொண்டாரு, ஆளுகையும் கையில கொடுத்துட்டாரு. இப்ப இந்த விஷயம் என்னன்னா, ஆளுகை நம்ம கையில இருக்குன்றது புரியாததுனால நாம இன்னும் பிரச்சனைக்காக உபவாசம் போட்டுட்டு இருக்கோம். அந்த அறிவுல நித்திய ஜீவனை வச்சிருக்கிறாருன்னா உங்களுக்கு அற்புதத்தை வச்சிருப்பாரா இல்லையா? நிச்சயம் நிச்சயம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி நான் இந்த ரெண்டையும் நான் சேர்த்து பேசினதே இல்லை. எப்படியோ பேசி வச்சுட்டாரு என்னைய. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நீங்க ஞானஸ்நானம் எடுத்து மேல வரும்போது யாரை தரித்து கொண்டீங்க? இப்ப உங்க அடையாளம் எப்படி ஆயிடுச்சு? ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போல ஆயிடுச்சு. இப்ப அடையாளம் எப்படி ஆயிடுச்சு? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். நான் ஞானஸ்நானம் எடுத்த போதோ அந்த தேவ மகிமை எனக்கு மீண்டும் தரிப்பிக்கப்பட்டது. இப்ப நான் வெளியே வந்தோடனே அடையாளம் கிறிஸ்து. என்னை பார்க்கும்போது உள்ள இருக்கிற ஆளு வேற மாதிரி தெரிவார், மகிமையா இருப்பார். தெரியுமா உங்களுக்கு? ஆதாம் ஏவாள் மகிமையா இருந்ததுனால நிர்வாணம் தெரியாம இருந்துச்சு. இப்ப மாம்சம் பலம் கொண்டது, உள்ளான மனுஷன்ல ஆண்டவர் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டார். இப்ப உள்ளான மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்தவங்க ஒவ்வொருவருக்குள்ளும் மகிமை இருக்கு, வெளிச்சம் இருக்கு. உண்மை அதுதான். ஒரு ஊழியக்காரர் கண்களால் தரிசனம் பார்த்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவன் வரும்போது உள்ள இருந்து வெளிச்சம் அப்படி பல மைலுக்கு வீசுமா. பாவம் செஞ்சவனுக்கு அந்த வெளிச்சம் குன்றி கம்மியா இருக்குமா. அப்ப பாருங்க, நீங்க தேவனோட சாயல்ல நீங்க திருப்தியாக அந்த வெளிச்சம், ஏதேன் தோட்டத்தில் எழுந்து போன மகிமை, தேவ சாயல், தேவ ரூபம் எல்லாம் வந்துச்சுன்னா ஆளுகை வந்துடும். சிங்கத்திற்கு கூட நீங்க கட்டளை இடணும். ஆக்சுவல் சிங்கத்துக்கு கருப்பாம்பூச்சி வந்தாலே பாஞ்சிரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கருப்பாம்பூச்சிக்கு கூட பயப்படு, ஆனா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இப்ப பேய் ஓட்ட கூப்பிட்டா ஊழியக்காரங்க கூட வரதில்லை. வாங்க வேற யாருக்கோ பேய் பிடிச்சிச்சு ஓட்டிட்டு வரலாம், அது நீங்க போங்க பாஸ்டர். சிங்கத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் பூமியை அனைத்தையும் ஆண்டு கொள்ள பைபிள் சொல்லுது. என்னதுங்க? பூமியை ஆண்டுக. எத்தனை பேருங்க ஆளுகை செய்யறோம்? நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையை நீங்க ஆளுகை செய்ய முடியும். தேவனுடைய சாயல் இருந்துட்டு ஜீவனின் அதிகாரத்தை நீங்க யூஸ் பண்ணி பேசி பாருங்க, ஜெபிச்சு பாருங்க, கர்த்தருடைய கிரியை நீங்க உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தெபோரால போல எழும்ப போறீங்க. பயந்துட்டல்ல, நான் எழும்பும் வரை தேசம் பாழாயிருக்குமே. நான் எழும்புகிறேன் கர்த்தருடைய வார்த்தையில, கர்த்தருடைய வெளிச்சத்துல, தேவனுடைய சாயல்ல, தேவனுடைய ரூபத்துல, ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவனாய் நான் எழும்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்க எழும்புங்க, கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கடைசியா ஷாடா, இந்த மகிமையை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு நான் விரும்புறேன். எதுக்கும் பயப்படாதீங்கம்மா, வா பார்த்துக்கலான்னு சொல்லணும். ஆமா, எந்த வியாதியும் சரி, எந்த பிரச்சனையும் சரி, எதுக்கும் பதில் இருக்குது. தேவ சாயல் இருக்கு, தேவ ரூபத்தில் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கு. நீங்க தேவனை அறிகிற அறிவினாலே ஜெபம் ஒன்றை ஏறெடுக்கும் போது அந்த அறிவின் பிரசித்தம் உண்டாகும். தேவனை அறிகிற அறிவு அப்படியே உங்களுக்கு வேலை செய்யும். அவர் பார்த்துக்குவாரியா, இதெல்லாம் ஒரு மகிமைக்குதாயா. இந்த கடலை கடக்க முடியுமா நான் யோசிக்கும் போது அங்கே வெட்டாந்தரை உண்டு பண்ணுகிற தேவனையா. பயப்படாதீங்க, செங்கடலை பார்த்து பயப்படாதீங்க. அவர் உங்கள் கையில ஆளுகை கொடுத்திருக்கிறார். உங்ககிட்ட வெறும் கோல் தான் இருக்குது, ஆனா எப்படி இதை நான் செய்து முடிப்பேன்? கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது சாத்தியமாகும்.
கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசி இருக்கிறார். நீங்க மனம் விட்டு ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, என்னை ராஜாவாக்கினதற்காக நன்றி, என்னை ராஜரீக ஆசாரியன் ஆக்கினதற்காக நன்றி, உங்க ரத்தம் என்னை கழுவி பரிசுத்தம் பண்ணி என்னை ஆளுகையில நிறுத்தினதற்காக நன்றி. நீங்க தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு பெருக பெருக உங்களை குறித்த அறிவு உங்களுக்கு பெருகும். அப்போ பிரச்சனைகள் உங்களை பார்த்து பயப்படும், பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். தம்பி தங்கச்சி, இனி நான் என்ன செய்ய போற, என் வாழ்க்கை என்ன செய்ய போற, நீ கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற ஜீவனை நீ பிரயோஜனப்படுத்து. உன் மேல் நான் போட்டிருக்கிற என்னுடைய அடையாளத்தை நீ பிரயோஜனப்படுத்து. நீ கண்ணீர்களை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லையே. நீ அக்கினியில் நடக்கும் போதும் அவைகள் உன் பேரில் பற்றாதே. நீ அறியவில்லையா? நீ அதை அறியவில்லையா? நீ அதை அறியவில்லையா என்று பரிசுத்த ஆவியானவர் கேட்கிறார். ஏன் அதை அறியவில்லை? அக்கினியின் மேலும் அதிகாரம் உடையவர் நான் உனக்கு உள்ளே வாசமாய் இருக்கிறேனே. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காய் லாபமாயிருந்தவைகளை நான் நஷ்டம் என்று விட்டேன். ஏங்க உங்களுக்கு அங்க நல்ல வேலை கிடைச்சது, நல்ல சம்பளத்தோட ஏன் போல? கர்த்தர் இங்க இருக்க சொல்லி இருக்கிறார், நான் இங்க இருக்கிறேன். இது போதும் என்று சொன்னார், நான் இங்க இருக்கிறேன். என் வாழ்க்கைக்கு நான் மெய்ப்பனல்ல, கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார். நான் அவர் நடத்துற வழியில் என் அதிகாரத்தை செயல்படுத்துவேன். எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே கொண்டு போகிறது கர்த்தர், ஆனா செங்கடலை பிளக்க வேண்டியது என் கையில் இருக்கிற கோலாக்கும். அவர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் ராஜரீக ஆசாரியர்களா இருக்கிறீங்க. ஆசாரியனுக்குரிய அழகு என்ன? நீங்க தேவ சமூகத்துக்கு எப்ப வேணா போலாம் வரலாம். நீங்க ராஜரீக ஆசாரியர்களா இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு கர்த்தர் உங்க கையில கொடுக்கிறார். நீங்க ஆளுகையும் செய்வீங்க, அவரை ஆராதனையும் செய்வீங்க. பழைய ஏற்பாட்டுல ஆராதனை செய்யறதுக்கு ஒருத்தனும் ஆளுகை செய்யறதுக்கு ஒருத்தனும் இருந்தா, ஆனா இந்த புதிய ஏற்பாட்டுல ராஜரீக ஆசாரியனா. நீங்க ஆளுகை செய்யலாம், ஆராதனையும் செய்யலாம். போவீங்க சிங்காசனத்திலிருந்து உங்க ஆளுகை நீங்க செய்வீங்க. உங்களுக்கு முன்பதாக கடல் கீழ்ப்படையும், உங்களுக்கு முன்பதாக சிங்கங்கள் கீழ்ப்படையும், உங்களுக்கு முன்பதாக சூழ்நிலைகள் கீழ்ப்படையும், சிறைச்சாலை கீழ்ப்படையும், சிங்கங்கள் கீழ்ப்படையும். அதனுடைய வாய் அது கட்டப்படும். நீங்க இருக்கிறதுனாலே சிங்கத்தின் வாய்கள் கட்டப்படும். தானியேலை வெளியே எடுத்துட்டு இன்னொரு குரூப்பை உள்ள போட்டாங்க. அவங்க கீழே விழுறதுக்கு முன்னாடியே பீறி போட்டுச்சு. இந்த பீறி போட்ட சிங்கம் தானியேலை பார்த்து ஏன் வாய் கட்டப்பட்டு கிடந்தது? தானியேல் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் பேசுறேன். கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் பேசுறேன். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துகிற சத்திய ஆவியானுடைய விசேஷித்த அபிஷேகத்தை பேசுறேன். நீங்க யார் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு ஒரு சேனாதிபதியாய், ராஜரீக ஆசாரியனாய் நீங்க எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் பேசுகிறார். நான் போதுமானவர் என்பதை நீ ஏன் அறியவில்லை?